ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஐபிஓ வந்து லிஸ்டிங் கெயின் ஆகும் இல்லை லிஸ்டிங் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே தெரிஞ்சு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம அந்த டெக்னிக்ஸையும் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஓ வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஐபிஓ, நான் பெர்ஃபார்மன்ஸ் ஐபிஓவா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு சில ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு ட்ரிக்கை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ட்ரிக் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் வச்சு பேஸ் பண்ணி இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் 2 டேப்லெட் காலம் எடுத்திருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஐபிஓ வித் லிஸ்டிங் கெயின் இருக்குது, இன்னொன்று ஐபிஓ வித் லிஸ்டிங் டே லாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்க போகிறோன்னா, ஹையஸ்ட்டு சப்ஸ்கிரைபான மட்டா டெக்னாலஜிஸ் சப்ஸ்கிரிப்ஷன் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 200.79 டைம்ஸ் ஆயிருக்கு. லிஸ்டிங் டே அன்னைக்கு கெயின் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 88.22% இருக்குது. லோயஸ்ட்டு சப்ஸ்கிரைபான பார்பிக்யூ நேஷன் பார்த்தீங்கன்னா 5.98 டைம்ஸ் ஆயிருக்கு. லிஸ்டிங் டே அன்னைக்கு கெயின் பார்த்தீங்கன்னா 18.08% இருக்குது. இப்போ ரைட் சைடில் இருக்க ஐபிஓ வித் லிஸ்டிங் டே லாஸ் 2 பார்க்கலாம். அனுப்பம் ரசாயன் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வைஸ் வந்து ஹையஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. எவ்வளோன்னு பார்த்தோன்னா 44.06 டைம்ஸ் ஆயிருக்கு. ஆனால் லிஸ்டிங் டே அன்னைக்கு லாஸ் ஆயிருக்கு, -5.24%. சூரியதேவ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 2.37 டைம்ஸ் தான் ஆயிருக்கு. லிஸ்டிங் டே அன்னைக்கு லாஸ் ஆயிருக்கு, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -9.44%. இப்போ நம்ம ஐபிஓ எடுத்திருக்கோம்ல, இதில் வந்து லிஸ்டிங் கெயின் ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் ரேஞ்ச் பார்த்தோன்னா 5.98லேருந்து 200.79 டைம்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ லிஸ்டிங் டே அன்னைக்கு லாஸ் ஆன சப்ஸ்கிரிப்ஷன் ரேஞ்ச் பார்த்தோன்னா 2.37லேருந்து 44.06 டைம்ஸ் ஆனது. ஸோ நமக்கு இதை வச்சு நமக்கு என்ன யோசிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு 5.98லேருந்து 200 வரைக்கும் ஆயிருந்ததுன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஐபிஓ ப்ராஃபிட்டில் இருக்குன்னு. அப்போ இந்த இடத்துல உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரலாம். அனுப்பம் ரசாயன் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வைஸ் வந்து 44.06 டைம் ஆயிருக்கு. ஆனால் லிஸ்டிங் டே அன்னைக்கு லாஸை தழுவிருக்கு, -5.24% தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இப்போ அனுப்பம் ரசாயனோட கரண்ட் கெயின் பார்த்தீங்கன்னா 4.47% இருக்குது. ஸோ வந்து ஒரு அன்னைக்கு லிஸ்டிங் டே அன்னைக்கு அது லாஸை தழுவினாலும் ஹையஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு லாங் டேர்மில் வந்து ஒரு ப்ராஃபிட்டை தான் கொடுத்துட்ருக்கு. இப்போ நம்ம லோயஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ரேஞ்சான 2.37லேருந்து 3.82 டைம்ஸ் ஆயிருக்கதை பார்த்தோம். ஸோ 4 கீழே வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ரேஞ்ச் இருந்ததுன்னா அது வந்து லிஸ்டிங் டே அன்னைக்கும் சரி ஃப்யூச்சர்லேயும் ஒரு லாஸை தான் தழுவி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இதுலேருந்து நம்ம ட்ரிக்கை கற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரிக் நம்பர் 2 எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, QIB சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு. QIB சப்ஸ்கிரிப்ஷன் என்னென்னா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர். அவங்க சப்ஸ்கிரிப்ஷனை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு ஐபிஓ வந்து லிஸ்டிங் கெயின் கொடுக்குமா இல்லை லிஸ்டிங் டே அன்னைக்கு லாஸ் கொடுக்குமான்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் நம்ம QIB வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் எல்லாமே அதுக்குன்னே ஒரு ரிசர்ச் டீம் வச்சுருப்பாங்க. ஒரு ஐபிஓனா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐபிஓ வித் லிஸ்டிங் கெயின் இருக்க 2 ஐபிஓ நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஐபிஓ வந்து லிஸ்டிங் டே லாஸ் ஆயிருக்க 2 ஐபிஓ எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகோ பெயிண்ட்ஸு QIB சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 189.57 டைம்ஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி லிஸ்டிங் டே அன்னைக்கு கெயின் ஆயிருக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 109.31%. ஸோ இது ஒரு நல்ல ஒரு சைனாக இருக்குது. அதே மாதிரி லோயஸ்ட்டாக இருக்க நுரேக்கா பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 3.1 டைம்ஸ் ஆயிருக்கு. கெயின் பார்த்தீங்கன்னா 66.66% இருக்குது. ஐபிஓ வித் லிஸ்டிங் டே லாஸுக்கு நான் 2 ஐபிஓ எடுத்திருக்கேன். கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோ ஐபிஓவும் சூரியதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும். அதில் QIB சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 5.21 டைம்ஸாக இருக்குது. லிஸ்டிங் டே அன்னைக்கு லாஸ் வந்து -3.83% இருக்குது. அதேமாதிரி சூரியதேவ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையரோட சப்ஸ்கிரிப்ஷன் 2.18 டைம்ஸாக இருக்குது.
லிஸ்டிங் டே அன்னைக்கு லாஸ் பார்த்தீங்கன்னா -9.44% இருக்கு. ஒரு லிஸ்டிங் கெயினுக்காண்டி ஒரு ஐபிஓ வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வருது. ஒரு ஐபிஓ வீடியோ வந்தோடனே இந்த ஐபிஓ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு நம்ம சொல்லலாம். லிஸ்டிங் டே கெயின் ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேல 1.98 டைம்ஸ்லேருந்து 14.77 டைம்ஸ் ஆயிருக்கு. அதே இது வந்து லிஸ்டிங் டே லாஸ் ஆன் ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் ரேஞ்ச் வந்து செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 0.77லேருந்து 3.64 டைம்ஸ் ஆயிருக்கு. அனுப்பும் ரசாயன் பார்த்தீங்கன்னா 3.64 டைம்ஸ் ஆயிருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட இது வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. 4.47% கெயினில் இருக்குது. லிஸ்டிங் டே அன்னைக்கு ஒரு லாஸ் ஆன ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டே அன்னைக்கு 0.77லேருந்து 1.26 டைம்ஸ் இருந்திருக்கு. ஸோ இதை வச்சு கூட நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். அந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமா, லிஸ்டிங் கெயின் கொடுக்குமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிறைய ட்ரிக்ஸ் பார்த்தோம். அந்த ட்ரிக்ஸோட கன்சால்டேஷன் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ட்ரிக்காக நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் அபவுட் 10 டைம்ஸ் இருந்தால் நம்ம இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாம். ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா QIB சப்ஸ்கிரிப்ஷன். அது வந்து அபோவ் 5 டைம்ஸ் இருந்ததுன்னா நம்ம தாராளமாக இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாம். தேர்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் அபவுட் 2 டைம்ஸ் ஆயிருந்தது அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு ஐபிஓ அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஐபிஓ கம்பெனி பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். அப்படி பண்ண டைம் இல்லை அப்படின்னா இந்த 3 க்ரைட்டீரியாவும் அந்த ஐபிஓ ஃபுல்ஃபில் பண்ணுச்சுன்னா கண்ணை மூடிட்டு அப்ளை பண்ணலாம். லிஸ்டிங் டே அன்னைக்கு நமக்கு கெயின் வர சான்ஸ் நிறையவே இருக்குது. நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறையா ஐபிஓ ட்ரிக்ஸு, அது போக டிப்ஸு அந்த மாதிரி நிறைய போட போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்லாம் உடனே வந்து சேரும். இந்த அனலைசிஸ் எல்லாமே எங்களோடது தான். இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. வாங்க தமிழ் போல் வளர்வோம்.